இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கப் போகிறோம். இன்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, the sevenfold powers of Jesus Christ. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு இப்படி கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். 9:28. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஆம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா கேட்கிறார். அப்போ ஆண்டவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து முதலாவது பாவங்களை மன்னிக்கிற வல்லமை உள்ளவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 7:47 நமக்கு தெரியும் அதெல்லாம். இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ள தேவன். பவர் டு கிவ் எட்டர்னல் லைஃப், ஹி இஸ் பவர் டு ஃபர்கிவ் சின்ஸ். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, யோவான் 10:27 வாசிக்கிற நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா மாம்ச ஜந்துக்கள், மாம்ச மனிதர்கள் மேலும் அவருக்கு வல்லமை உண்டு. யோவான் 17:2 சொல்லுகிறது. மத்தேயு 28:18 வாசிக்கிறோம், எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். ஆம், மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆம், ஆல் பவர், ஆங்கிலத்தில் வாசித்தால் ஆல் பவர் இஸ் given to me. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளில், வேலையில் இந்த வல்லமை வெளிப்படுகிறது. ஆம், கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்தது இந்த வல்லமை தான், என்னுடைய வல்லமை தான். only my power has protected you. உன்னை பாதுகாத்திருக்கிறது, உன்னை வழிநடத்தி இருக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் நம்முடைய வாழ்வில் பெற்று அனுபவிக்க வேண்டும். அதற்கு அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இதில் இருக்கிறது என்றால் அவருடைய நாமத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே அவருடைய சீசர்கள் அங்கே ஒரு சப்பானியான ஒரு மனிதனை சுகமாக்கும் போது அங்கே சொல்லுகிறார்கள், இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்ல உடனே அற்புதம் நடக்கிறது. பவர் இன் ஹிஸ் நேம். அவங்க பார்க்குறாங்க, ஆண்டவருடைய நாமம் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. ஆகவே பேதுரு அங்கே சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் ஒரு நாமம் இருக்கிறது, அது இயேசு என்ற நாமம். இருக்கிற இடங்களிலே இயேசு என்று சொல்லி பாருங்கள். இயேசு என்ற பெயரை உச்சரித்து நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்முடைய சூழ்நிலைகளிலே பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நேரத்தில் அதை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே there is power in his name. உங்கள் வாழ்வில் இயேசுவின் நாமத்தில் இனி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். ஆம், அவருடைய நாமத்தில் தான் நமக்கு ஜெபத்திற்கு என்ன உண்டு, பதில் உண்டு. என் நாமத்தினால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ என்று சொல்லியிருக்கிறார். இப்படி அவருடைய நாமத்தில் வல்லமை உள்ள நாமம், இந்த நாமத்தில் தான் நாம் வாழ்கிறோம், இயேசு என்ற நாமம். ஆகவே ஜீசஸ் என்று சொல்லி அவரை ஆராதிக்க வேண்டும், இயேசுவே என்று அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வீணான வார்த்தைகளை நாம் எல்லாம் நிறுத்திவிட்டு இயேசு என்ற நாமத்தை சொல்ல சொல்ல அங்கே வல்லமை பெறப்படும். இரண்டாவது, there is power in his word. அவருடைய வார்த்தையில் வல்லமை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வேலைக்காரன் சுகமாவான். ஆம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று சொல்கிறார். அவ்வளவுதான். அப்போ ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்றால் ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தையில் வல்லமை. பார்த்த முதலாவது அவருடைய நாமத்தில் வல்லமை, இங்கே அவருடைய வார்த்தையில் வல்லமை. அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன அந்த நேரத்திலேயே அங்கே சுகம் உண்டானது. அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம்,
அவனுடைய வார்த்தை. அதனால்தான் இயேசுவின் வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், பிரசங்கங்களை கேட்க வேண்டும், வாக்குத்தத்த வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடம் கிடைக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. கர்த்தர் நம்மை வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். பிசாசோ வார்த்தையினால் தான் ஏவாளை ஏமாற்றினார். ஆகவே இந்த உலகத்தில் சாத்தானோ வார்த்தையினால் நம்மை ஏமாற்ற பார்ப்பான். ஆனால் நாமோ கர்த்தருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தை. ஆகவே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சத்துருடத்தில் பிசாசிடத்தில் சொல்கிறார் அல்லவா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். the word of God. ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டும், பிள்ளைகள் வசனத்தை சொல்ல வேண்டும், வாக்குத்தத்தங்களை அடிக்கடி நாம் வாசிக்கணும், ஞாபகப்படுத்தணும். தினந்தோறும் அவருடைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது அவருடைய நாமத்தில் வல்லமை, இரண்டாவது அவருடைய வார்த்தையில் வல்லமை, மூன்றாவதாக நாம் அங்கே வாசிக்கிறோம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பவர் டு ஹீல், சுகமாக்கும் வல்லமை. அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை சுகத்தை கொண்டு வருகிறது. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரும் என்ன செய்து குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. அந்த வல்லமை சுகமாக்கும் வல்லமை, பவர் டு ஹீல், பவர் டு ஹீல். ஆம், சுகமாக்கும் வல்லமை. இந்த வல்லமை அறிந்த விசுவாசிகள் ஆண்டவருடைய நாமத்தினால சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையாகவே தேவனை ஆராதித்து ஜெபித்து கர்த்தருக்கு வாழ்கிற நமக்கு அவருடைய சுகமளிக்க வல்லமை செயல்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புகிறோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம், எவ்வளோ பலவீனங்கள் இருக்கிறது போல தெரியுதான வேலைகளை செய்கிறோம். இது யாருடைய வல்லமை? இயேசு கிறிஸ்துவின் புரிந்தவர்கள் இருக்கிற இடத்துல ஆமென் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆம், சுகமளிக்கும் வல்லமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அவரை ஆராதிக்கிறதுனால, அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்கிறபடியினால் சுகமளிக்கும் வல்லமை நமக்கும் செயல்படுகிறது. ஆராதனையில் ஒரு சுகம் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் சுகம் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு சுகமளிக்கும் வல்லமை உண்டு. சுகமாக்குறதும் ஆண்டவர் இயேசு வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறார். சிலரை தொட்டு சுகமாக்குகிறார். ஆண்டவர் சிலருடைய விசுவாசத்தை கண்டு சுகமாக்குகிறார். நாமும் கைவைத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இதுவரைக்கும் என்னை சுகமாய் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு கொடுத்த சோத்துக்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்தில் கொடுத்த சோத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறதுனால் கிடைக்கிற இந்த சுகமளிக்கும் வல்லமை என்று நான் அதை உணர்கிறேன் என்று ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமாக. அடுத்தபடியாக நான்காவதாக டிரான்ஸ்ஃபார்மிங் பவர், மாற்றுகிற வல்லமை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஆண்டவர் அங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாராம். அப்படி மாற்றினதை கண்டவுடன் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த தண்ணீர் ரசமாய் மாறினதை ரிசிவார்த்த அந்த ஹோஸ்ட் அவன் சொல்லுகிறான், எவ்வளவு ஆச்சரியமாய், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. அப்போ ஆண்டவருடைய வல்லமை மாற்றுகிற வல்லமை. சாதாரண மனிதனை அசாதாரணமாய் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகள் படிக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், சிலர் பார்த்தா ஹார்ட் பீப்புளாக தெரிவாங்க, கவலைப்பட வேண்டாம். யாரையும் மாற்ற தேவனால் முடியும். உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற சீனியர் ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யாது போலெல்லாம் தெரியும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றுவார். மனிதரை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார். God can transform anything. எந்த சூழ்நிலையும் மாற்றுகிற வல்லமையுள்ள இயேசு. ஆகவே டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எந்த காரியத்தில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கணும் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இதை மாற்றுங்கப்பா, இந்த பிள்ளையை மாற்றுங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க, இந்த பிரச்சனையை மாற்றுங்க. தண்ணீரையே ரசமாக மாற்றினவரே, அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதாக என்று சொல்லி அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் ரிசரக்டட் பவர். பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்று ஒன்றிருக்கிறது. அவரையும் அவருடைய
வல்லமையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறது. அறிகிறதற்கு ராமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. உயிர்த்தெழுதலில் வல்லமை, ரிசரக்டட் பவர். ஆம், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் நம்முடைய நரம்புகளை உயிர்ப்பிக்கிறது, எலும்புகளை உயிர்ப்பிக்கிறது, ஒன்றுமில்லாத குடும்பங்களை உயிர்ப்பிக்கிறது. இனி அவ்வளோதான் முடிந்ததுன்னு சொல்லுகிற பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வருகிறது. உலகம் பார்த்து சொல்லும், வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இந்த குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இந்த பிள்ளை அவ்வளோதான் முடியும் போது அங்கே உயிர்த்தெழுகிற வல்லமை. வேதத்திலே எதுவுமே தொலைந்து போனதாக இல்லை. தொலைந்து போன அத்தனை மீண்டி திருப்பை கொண்டு வருகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அந்த யூத சாம்ராஜ்யத்திலிருந்து எல்லாரும், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இயேசு முடிந்தது, அவ்வளோதான். ஆனால் இயேசுவோ தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆகவே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு. அதனால்தான் கம்யூனியன் சர்வீஸில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் நினைவு கூறும்பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் உணர முடியும். சில கம்யூனியன் சர்வீஸை சாதாரணமாக நினைப்பார்கள். ஆனால் இயேசு சொன்ன ஒரு பெரிய காரியம், என்னுடைய இரத்தத்தையும் என்னுடைய சரீரத்தையும் நினைவு கூறுங்கள். ஏன்? உயிர்த்தெழுந்த வல்லமை. சரியாக நாம் தேவனை ஆராதித்து அதை நாம் கனப்படுத்தும் போது அந்த கம்யூனியனில் ஒரு இரத்தத்தில் வந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற எல்லாருக்கும் இந்த வல்லமை இருக்குது. அதனால் ஆண்டவர் முடிந்து போகும் என்று சொன்ன நம்முடைய குடும்பம் இனி அவ்வளோதான் என்று சொன்ன நம்மை மீண்டும் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே அசுத்த ஆவிகளை துரத்துகிற வல்லமை. அங்க வாசிக்கிறோம், வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த என்ன வார்த்தையோ வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். பாருங்கள், அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அசுத்த ஆவிகளின் மேல் வல்லமை. 7 விதமான ஆவிகளை இந்த உலகத்தில் செயல்படுகிறது. அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் மிகவும் சுப்ரீம் ஸ்பிரிட். அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற. செத்து போன ஆவிகள், மனுஷ ஆவிகள், தீமையான ஆவிகள், பொல்லாத ஆவிகள், எப்படி பலவிதமான ஆவிகள் உலகம் முழுவதும் அந்தகார ஆவிகளினால செயல்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அசுத்த ஆவிகளின் மேல் என்ன உண்டு? வல்லமை உண்டு. இந்த அசுத்த ஆவிகள் தான் கெட்ட சொப்பனங்களை கொண்டு வரும். பிள்ளைகள் விபத்தாகிறது போல இந்த அசுத்த ஆவிகள் நமக்கு காண்பிக்கும். சிலத்தில் குடும்பம் பிரிந்து போகிறது போல இந்த அசுத்த ஆவிகள் சொப்பனங்களை கொடுக்கும். இமேஜினேஷனில் வரும் இந்த அசுத்த ஆவிகளின் வல்லமை. இந்த அசுத்த ஆவிகள்னு சொல்லும்போது ஏதோ அப்படியே தலை விரித்து ஆடுவது மட்டுமல்ல, மனிதனுடைய மனதில், மூளையில், உள்ளத்தில் வீணான எண்ணங்கள், சிந்தனைகளை கொண்டு வந்து மனிதனையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அழிக்க நினைக்கிற அசுத்த ஆவிகள் இருக்கிற இடங்களிலே புரிந்தவர்கள் கரங்களை வைத்து எங்கள் வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். ஆண்டவரே, வீணான அசுத்த ஆவிகளின் எண்ணங்கள், அசுத்த ஆவிகளின் கிரியைகள் எங்கள் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அல்லது எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எந்த அசுத்த ஆவிகளும் இருக்கக்கூடாது. அந்த அசுத்த ஆவிகளை உம்முடைய நாமத்தினாலே விரட்டி உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை எனக்கு தாரும். யோவான் 15:26 இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் நான் அனுப்புவேன். ஐ வில் சென்ட் மை ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் தமது பரிசுத்த ஆவியினவரை தர நமக்கு வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆவியில் நிறைந்து ரொம்ப அந்நிய பாஷையில் பேசி அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் கேளுங்க, ஆண்டவரே நம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். ஆவியானவரை எங்கள் வீட்டை ஆண்டு கொள்ளும், எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளும் என்று கேளுங்கள். ஆவியானவர் கிரியை ஆரம்பிப்பார். பிறகு அவர் தம்முடைய வரங்களை தருவார். அசுத்தாவியின் பொல்லாத வல்லமைகள் நமக்கு வேண்டாம். பரிசுத்தாவியானவரின் வரங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய காரியங்கள் நமக்கு வேண்டும். ஆகவே முதலாவது நாம் பார்த்தோம், இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. இரண்டாவது, அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. மூன்றாவது, சுகமாக்கும் வல்லமை உள்ள இயேசு, ஹீலிங் பவர். நான்காவது, மாற்றுகிற வல்லமை, டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். எதையும் மாற்றுவார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே, நாம் தியானித்து கொண்டிருக்கிற வேளையிலே உங்கள் குடும்பம் மாறப்போகிறது, சூழ்நிலைகள் மாறப்போகிறது, எல்லா சிச்சுவேஷனும் மாறிடும். எந்த பிரச்சனையும் சில நாட்கள், சில மாதங்கள் தான் இருக்கும்.
எதுவுமே தொடர்ந்தேச்சியாக நம்மளை அழிக்காது. தொடர்ந்தேச்சி எந்த வியாதியோ எந்த பிரச்சனையோ அழிக்காது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவருடைய வல்லமை இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே நம்மை அழித்து விடாது. ஆகவே இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கடைசியாக 7வதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சத்துருவின் எல்லா வல்லமையும் மேற்கொள்ள வல்லமை, அதில் இங்கிலீஷில் ஆல் பவர்ஸ், இந்த உலகத்தில் எல்லா வல்லமையும், சத்துருவின் எல்லா வல்லமைகளையும், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம், சகல வல்லமை சொல்லி பாருங்க. ஆல் பவர்ஸ் will be defeated by God Jesus. இயேசு கிறிஸ்து சகல வல்லமையும் அவர் அழிக்க அவர் சர்வ வல்லவர். ஆகவே இப்பொழுது இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் பார்க்கிறேன், உங்கள் குடும்பங்களிலே பரிசுத்தானுடைய வல்லமை இறங்கி உங்களை தொடுகிறதை காண்கிறேன். உங்கள் குடும்பங்களில் விடுதலையை நான் உணர்கிறேன். இந்த வசனை வல்லமையோடு உங்கள் குடும்பத்துக்குள், இடங்களுக்குள், எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அங்கே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு அந்தகாரம் அழியும். சாபமோ செய்வினைகளோ பொல்லாத வல்லமைகளோ நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எந்த அந்தகார வல்லமைகளோ, ஈவில் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ், அசுத்தாவிகளின் வல்லமைகள் எதுவானாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இயேசுக்கு தெரியும் அவருடைய வல்லமை புறப்படுகிறது. மார்க் 5:30 நாம் வாசிக்கிறோம், இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து, அப்படின்னா தம்முடைய வல்லமை கொடுக்க அவர் ஆசையாக இருக்கிறார். வல்லமை அனுப்ப அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய வல்லமை உங்கள் குடும்பங்களை நிரப்புவதாக, தேவனுடைய வல்லமை உங்களை தொடுவதாக. தேவனுடைய வல்லமை சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் இருக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி. இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பவருக்காக ஸ்தோத்திரம், சுகமளிக்க வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஏற்கனவே இந்த வல்லமை எங்கள் குடும்பங்களிலிருந்து செயல்பட்டது, எங்களை பாதுகாத்திருக்கிறது, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறது உம்முடைய வல்லமை தான் ஆண்டவரே. எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, அந்த வல்லமைக்கு மீண்டும் எங்களை அர்ப்பணிக்கிறோம், அந்த வல்லமைக்கு எங்களை மீண்டும் ஒப்புக்கொடுக்கிறோம். நம்முடைய நாமத்தின் வல்லமை எங்கள் குடும்பத்தில் செயல்படட்டும், வார்த்தையின் வல்லமை செயல்படட்டும், சுகமாக்கும் வல்லமை எங்கள் சபையிலே குடும்பங்களிலே செயல்படுவதாக. மாற்றுகிற வல்லமை எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் சூழ்நிலைகள் காரியங்களை மாற்ற நீ சர்வ வல்லமை உள்ளவர். யூ ஆர் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஆண்டவரே, அசுத்தாவிகளின் வல்லமைகள் எங்களுக்கு வேண்டாம், பரிசுத்தாவின் வல்லமையும் வரங்களும் தான் வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இப்பொழுதே ஆண்டவர் அதை அப்படியே செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமைகளை உனக்கு நான் தருகிறேன். என் சுகமளிக்கும் வல்லமை உன்னை பலப்படுத்தி நீடி ஆயுசிய சுகத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இப்பொழுது உம்முடைய வல்லமை குறித்து சிந்தித்தோம். உம்முடைய நாமத்தில் வல்லமை, உம்முடைய வார்த்தையில் வல்லமை, உம்முடைய வீட்டெழுந்த வல்லமை. இப்பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் சுகமளிக்க வல்லமை கடந்து போவதாக. உம்முடைய வீட்டெழுந்த வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. முதியவர்களை பலப்படுத்தும், பலவீனமானவர்களை கர்த்தர் இப்பொழுதே உம்முடைய வல்லமையினால் பலப்படுத்தும். வாலிப பிள்ளைகளை தொடும், அவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உமக்கேற்ற மகிமையாயவர்களை மாற்றும். கணவன் மனைவி ஆண்டவரை குடும்பங்களிலே உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அனுப்புகிறேன். இரத்தத்தை தெளிக்கிறோம், விடுதலை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சுகம் நடந்து கொண்டே இருக்கட்டும், அற்புதம் நடந்து கொண்டே இருக்கட்டும். அசுத்தாவிகள் வீடுகளை விட்டு விலகட்டும், பொல்லாத வல்லமைகள் இடங்களை விட்டு விலகட்டும். வரவேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். பொருளாதார ஆசீர்வாதங்கள், வரவேண்டிய உயர்வுகள், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் அப்படியே நடப்பதாக. சொந்த இடங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். வேலைக்காக தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இன்டர்வியூ காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை ஓடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. லெட் தை பவர் பி ரிவீல்ட். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே எங்களுக்கு எங்கள் ஊழியங்களிலும் ஆண்டவரே நீர் செய்த எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இனி வருகிற டிகேட்ஸ் டு டிகேட்ஸ் செய்ய போகிற அற்புதங்கள், இப்பொழுது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே வருகிற ஆண்டுகளிலே செய்ய போகிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம்.
உம்முடைய குமாரனாகி இயேசுவை பிதாவே நீர் மகிமைப்படுத்துறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொட்டல் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.